அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்.எஸ். விஷானந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், PCOS Specialty Center, India's first exclusive Siddha hospital only for women, ஷாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவை இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது சர்க்கரை நோய்க்கும் உடல் எடைக்குமான சம்பந்தம் என்ன, சர்க்கரை நோயாளிகள் உடல் எடையை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, எப்படி அதிகமான உடல் எடையை குறைக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது சர்க்கரை நோய்க்கும் உடல் எடைக்கும் முதல்ல என்ன சம்பந்தம், என்ன பிரச்சனை, ஏன் சர்க்கரை நோய் இருந்தால் இழைச்சிக்கிட்டே போகிறோம், ஏன் உடல் எடை அதிகமாகும் பொழுது அது சர்க்கரை நோயா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இந்த மாதிரி கேள்விகள் நமக்குள்ள நிறைய இருக்கு இல்லைங்களா. ஸோ முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு உடல் எடை அதிகமாக இருக்கு அப்படின்னா நம்ம உடல்ல அதிகப்படியான மாவு பொருள், அதிகப்படியான புரத பொருள், அதிகப்படியான கொழுப்பு பொருள் சேருது அப்படிங்கிறது ஒரு பக்கம். அதே மாவு பொருள், கொழுப்பு பொருள், புரத பொருளுடைய வளர்ச்சிதை மாற்றம், மெட்டபாலிசம் ப்ராப்பரா இல்லை அப்படிங்கிறதா சர்க்கரை நோயினுடைய தன்மை. அப்போ சர்க்கரை நோய்னா நம்ம நிறைய சர்க்கரை சத்து உள்ள உணவை சாப்பிட்றோம் அப்படிங்கிறத அர்த்தம் கிடையாது. நம்ம உடலுக்கு தேவையான சக்தி கிடைக்கலங்கிறதா சர்க்கரை நோயாளிகளுடைய பெரிய பிரச்சனை. அப்போ இட் இஸ் அ டிஃபிஷியன்சி சிண்ட்ரோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ சத்து குறைபாடு காரணமா வரக்கூடிய ஒரு சர்க்கரை நோய். அப்போ நம்ம சாப்பிட்ட உணவு முழுமையா செரிமானிக்கப்பட்டு புரதம் குளுக்கோஸா கன்வெர்ட் ஆயிடுச்சு, நம்ம எடுத்துக்கக்கூடிய மாவு பொருள் குளுக்கோஸா எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிடுச்சு, நம்ம எடுத்துக்கக்கூடிய கொழுப்பு பொருள் குளுக்கோஸா எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னா நமக்கு வெயிட் சேராது, அதே சமயம் சர்க்கரையோடைய அளவும் அதிகரிக்காது. அப்படி இல்லாம நம்ம சாப்பிட்ட உணவுகள் எல்லாமே சரியா செரிமானிக்கப்படாம நம்ம வயிறு சுத்தி இடுப்பு சுத்தி போய் ஃபேட் டெபோசிஷனா உட்காந்துருச்சுன்னா அதுதான் உடற்பருமன். அந்த மாதிரி உட்காரும் பொழுது என்ன ஆகுது, நம்ம உடம்புல அந்த சக்தி பொருள் கிடைக்கல, அது எல்லாம் ஃபேட்டா ஆயிடுச்சு. அப்ப சக்தி வேணும் இல்லை, நமக்கு கிடைக்கணும் இல்லை. அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம உடல் நமக்கு என்ன சமிக்கை கொடுக்குது அப்படின்னா, உனக்கு பசிக்குது அப்படிங்கிற சமிக்கையை கொடுக்குது. அப்ப கிரேவிங்கை இன்க்ரீஸ் பண்ணுது. அப்ப மறுபடியும் நம்ம சாப்பிட்றோம். அப்ப சாப்பிட்டாலும் மறுபடியும் அந்த வளர்ச்சிதை மாற்ற குறைபாடு இருக்கதான் செய்யுது. அப்ப சக்தியா கன்வெர்ட் ஆகாது. அப்ப மறுபடியும் பசிக்கும், மறுபடியும் சாப்பிடுவோம். அதுதான் உடல் எடை படிப்படியா கூடிக்கிட்டே போகும். அதே சமயம் நம்ம ரத்தத்திலையும் இன்சுலினுடைய அளவும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனா அது முழுமையா கிரகிக்கப்படவோ, அது முழுமையாக நம்ம செல்கள் எடுத்துக்கக்கூடிய நிலையிலையோ இருக்காது. இதை ஹைப்பர் இன்சுலினோமியான்னு சொல்லுவோம். இந்த காலகட்டத்துல உடல் எடை அதிகமாகிக்கிட்டே போகும். இதுதான் ஆரம்ப காலகட்ட சர்க்கரை நோயாக இருக்கும். இதே குறிப்பிட்ட நாள் அளவுல என்ன ஆகும்னா, நம்ம உடல்ல இந்த சக்தியா கிடைக்கல அப்படிங்கும் பொழுது புரதம் எல்லாம் கரைய ஆரம்பிக்கும், கொழுப்பெல்லாம் கரைய ஆரம்பிக்கும். படிப்படியா நம்ம உடம்புல இருக்க புரதமும் கொழுப்பும் கரைஞ்சுக்கிட்டே வரும் பொழுது நம்ம கணையத்தினோட செயல்திறனும் குறைஞ்சு இன்சுலின் சுரப்பும் குறையும் பொழுது, சுத்தமா இல்லாம போகும் பொழுதுதான் கடுமையான சர்க்கரை நோயாளியா நம்ம மாறுறோம். ஸோ இப்போ HbA1c 11, 12, 13 இந்த மாதிரி மாறிடும். அப்போ அதிகப்படியான சர்க்கரை இருக்கும் பொழுது நம்ம உருக்குழையறதுக்கு, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நம்ம ஷேப் கொடுக்கக்கூடிய அதிகமான புரதமும் அதிகமான கொழுப்பும் கரைஞ்சு போயிடும். இன்சுலின் குறைபாடும் உடம்புல உருவாயிடும். அதை தொடர்ந்து உடல் இழைப்பு ஏற்பட்டு சர்க்கரையோடைய அளவும் ரொம்ப கூடுதலாக இருக்கும். அப்ப என்ன பண்றோம், ஒரு மருத்துவரை நாடுறோம், ஹெர்பல் மெடிசன்ஸ் எடுத்துக்கிறோம். அப்படி இல்லைன்னா சர்க்கரை நோய்க்காக மாத்திரைகள், இன்சுலின் ஊசி இந்த மாதிரி எல்லாம் போட ஆரம்பிக்கிறோம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், இன்சுலின் சுரப்பு மெயின்டைன் ஆகும் பொழுது உடல்ல அந்த எக்ஸஸா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் எல்லாம் கரைஞ்சு சக்தியா மாறிட்டு மறுபடியும் புரதம், நம்ம ஃபேட் எல்லாமே திரும்பவும் உடல்ல சேர ஆரம்பிக்கும். அப்போ உடல் மறுபடியும் கெயின் ஆக ஆரம்பிக்கும். அப்ப சர்க்கரை நோயாளிகள் யார் ஒல்லியா இருப்பாங்க, யார் குண்டாயிட்டே போவாங்கன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஆரம்ப காலகட்ட சர்க்கரை நோயாளிகளாக இருக்கிறாங்க, ப்ரீ டயபெட்டிக்காக இருக்காங்க, அவங்க HbA1c ஒரு 6 to 7.5 இருக்குன்னா அவங்க உடல் எடை கூடுதலாக இருக்கும். அதே சர்க்கரை நோயாளிகள் அவங்க உடம்ப பார்த்துக்கல, வெயிட்டை மெயின்டைன் பண்ண முயற்சி பண்ணல, உடல் இழைக்க முயற்சி பண்ணல, டயட் இருக்க முயற்சி பண்ணலன்னா சர்க்கரையோட அளவு கூடிக்கிட்டே போகும் பொழுது உடல் இழைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ சர்க்கரை நோயாளிகள் உடல் இழைப்புங்கிறது அதிகப்படியான சர்க்கரையை காட்டுது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நிறைய பேஷண்ட் கிட்ட சொல்லுவாங்க, டாக்டர் எனக்கு சுகர் ரொம்ப அதிகமா இருக்கு,
நீங்க வாக்கிங் போக சொல்றீங்க, அப்ப நான் உன்ன இழைச்சிருவனே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படி கிடையாது. உடல் இழைப்பா இருக்கக்கூடிய சர்க்கரை நோயாளிகள் வாக்கிங் போகும்பொழுது அவங்க வெயிட் கெயின் ஆக ஆரம்பிக்கும். ஐயோ அப்ப நான் வாக்கிங் போனா வெயிட் கெயின் ஆச்சா திரும்பியே நான் வெயிட் போட்டுருவனே அப்படிங்கிற ஒரு கவலை வரும். ஆனா அது கிடையாது. நீங்க வெயிட் போடுறதுங்கிறது எக்ஸசிவான வெயிட் கிடையாது. உங்க உடம்போடைய ஸ்ட்ரக்சரல் புரோட்டீன், ஸ்ட்ரக்சரல் ஃபேட்டை மறுபடியும் நீங்க கெயின் பண்றீங்க வெயிட் லாஸ் இருக்கும் பொழுது. அதை நீங்க கெயின் பண்ணிட்டு உங்க சர்க்கரையோடைய அளவு கட்டுப்பாட்டுக்கு வந்தது பிறகு நீங்க படிப்படியா வாக்கிங்கை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா எக்ஸசிவா போட்ட வெயிட்டை நீங்க லாஸ் பண்ணிட முடியும். ஸோ சர்க்கரை நோயாளிகள் வாக்கிங் போனா இழைச்சிருவோம் அப்படிங்கிறது இல்லாம உங்க வாக்கிங்கை ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்க வெயிட் மெயின்டைன் ஆகிறதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். அதே சமயம் ரொம்ப வெயிட்டா இருக்கு, எப்படி வெயிட்டை குறைக்க முடியல அப்படின்னு நினைக்கக்கூடிய சர்க்கரை நோயாளிகள் சர்க்கரையோடைய அளவையும் குறைச்சு வெயிட்டையும் குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, கரிஞ்சீரக பொடி இருக்கு இல்லையா, அதை நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுட்டு மார்னிங்கோ ஆஃப்டர்நூனோ சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 1/2 ஸ்பூன் அளவு எடுத்து ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது வெயிட் லாஸ்க்கு சப்போர்ட் பண்ணும். இரவு உணவுக்கு பிறகு ஒரு 1/2 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் கடுக்காய் பொடி நீங்கள் ஹாட் வாட்டரில் எடுத்துக்கலாம். இது உங்கள் குடல் கழிவுகளை முழுமையாக வெளியேற்றி உடல் இழைப்புக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். அதிகப்படியான உடல் எடை காரணமாக வரக்கூடிய கப நீரிழிவு நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இந்த கடுக்காய் பொடிக்கு இருக்கு. அதுவே கொத்தவரக்காய் இருக்கு இல்லையா, அந்த கொத்தவரக்காயை நம்ம வாரத்துக்கு 3 நாள் 4 நாள் நம்ம பொரியலாகவோ அல்லது சூப் மாதிரியோ வச்சு குடிக்கணும். நிறைய பூண்டு சேர்த்து நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா படிப்படியா உங்க வெயிட் லாஸ்க்கு கொத்தவரங்காய் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ சர்க்கரை நோயாளிகள் வெயிட் ஆரம்ப காலகட்டத்தில் சர்க்கரை அளவு கூடுதலாக இருந்து வெயிட் ரொம்ப கூட இருக்கு அப்படிங்கிறவங்க நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. அதே சமயம் வெயிட் ரொம்ப கம்மியாயிட்டு இருக்கு, சர்க்கரையோடைய அளவு அதிகமாக இருக்கு அப்படிங்கிறவங்க சர்க்கரையோடைய அளவை குறைச்சு வெயிட்டை மெயின்டைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வெயிட் லாஸ்க்கு முயற்சி பண்ணணும். பயன்படுத்தி பாருங்க. இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.